மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அந்த உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ஹெலிகாப்டர்ல பறந்தோ தனி விமானத்தில் பறந்தோ வந்துள்ள. ஆக ஹெலிகாப்டர்னா உங்களுக்கு ஒரே குஷியாயிடுது. ஏன்னா ஜெயலலிதா தான் ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர்னா ஜெயலலிதா. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நாட்டில். ஆக ஹெலிகாப்டர்ல பறந்து ஹெலிகாப்டர்ல இன்றைக்கு தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படல. ஆக மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். வருகிற 24ஆம் தேதி நடக்கிற தேர்தல் மத்தியில ஒரு சிறப்பான ஆட்சியை உருவாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சிறப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ற நிலையை உருவாக்கி தந்திட வேண்டும். அதற்காக நடைபெறக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியினுடைய அக்கிரமங்களுக்கு அநியாயங்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துவிட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், குடிநீருக்காக இருப்பாளி காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து புளோரைடு கலந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்த அந்த கொடுமையை நீக்கிய ஆட்சி கலைஞர் ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இந்த நேரத்தில் இலவச மின்சாரத்தை தந்தோம். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விவசாயிகளுடைய கடனை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த கடன் 7000 கோடி ரூபாய் கடனை முழுமையாக தள்ளுபடி செஞ்ச ஆட்சி திமுக ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் கூட்டு குடிநீர் திட்டம் என்று குடிநீரை மக்களுக்கு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி குடிநீரை விலைக்கு விற்கிற ஆட்சி. அது அந்த குடிநீரை விலைக்கு விற்கிறாங்கன்னா அந்த குடிநீர் விற்கிற விலை 10 ரூபாய். அதுக்கு தண்ணிக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, அம்மா வாட்டர். அம்மா தண்ணியை சும்மா கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை விட கொடுமை எங்கேயும் நடக்க முடியாது. இந்தியாவில் இல்ல, உலகத்திலே கிடையாது. உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் குடிநீரை விற்கிற கொடுமை எங்கேயும் கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துன்னு. அது மட்டும் இல்ல, நான் வேதனையோட சொல்றேன், கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஒரு தாய் 10 மாதம் தன்னுடைய வயிற்றில சுமந்து பெற்றெடுத்திருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை யாராவது விலைக்கு விற்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி ஜெயலலிதா குடிக்கிற தண்ணீரை, அரசாங்கம் இலவசமாக தர வேண்டிய தண்ணீரை, சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டிய ஆட்சி இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குதுன்னா இதை விட கொடுமை வேற எதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.